ஆனா கன்ஃபார்ம் ஆக போகுதுங்கண்ணா. அதையுமே சொன்னாருங்கண்ணா, எங்க மாமனார்ட்ட தான் சொன்னேன். அவன் போயிட்டான், கன்ஃபார்ம் ஆக போகுது, நான் என்ன பண்ணுவேன், தங்கச்சின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு எங்க மாமியார்ட்ட போய் எங்க மாமனார் சொல்லி அது தப்பா பேசிட்டாங்கண்ணா. அது வேண்டாண்ணா, அது நான் சொல்லலை, தப்பா பேசிட்டாங்க. அது காலைல எங்க மாமனார் ஃபோன் பண்ணாருங்கண்ணா. ஃபோன் பண்ணிட்டு எனக்கு ராகுலோட ஆதார் கார்டு, ஃபோனு, அவனோட நகை எல்லாமே வேணும். அது இல்லாம அவன் சம்பாதிச்சது, அவன் கிழிஞ்ச துணியா இருந்தாலும் எனக்கு எல்லாமே வேணும், அவனோட டிராஃபி எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டாங்கண்ணா. எனக்கு அவங்களும் அவங்க வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்லியும் நீ வராதுன்னு தான் சொன்னாங்களோ தவிர, கருப்பு இன்னைக்கு நடக்குது நான் வந்துட்டாது போயிடுறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கும் வேணான்னு சொல்லிட்டாங்கண்ணா. என்னை உள்ள விட மாட்டேங்கிறாங்க, என்னை நுழையவே விட மாட்டேங்கிறாங்க, என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்கண்ணா. அவர் வந்து என் கூட வாழவே இல்லைன்னு சொல்லி அப்படியே மறைச்சிடணும்னு நினைக்கிறாங்கண்ணா எல்லாத்துலயுமே. ஃபர்ஸ்ட் எல்லாம் மறைக்கணும், நான் அவர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் அவரு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அது முழுசாவே அப்படியே போயிடுச்சு. மாமியார் இதுதான் பிளஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கண்ணா. வர வேணாம், எனக்கு அவ வேண்டாம், எனக்கு என் பையன் போயிட்டான், எனக்கு என் பொருள் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வண்டி, அவங்க பையன் எல்லாமே வேணும்னு சொல்லி நிக்கிறாங்க. ஆனா நான் அதை நான் கொடுக்க மாட்டேங்கண்ணா. நான் வாழ்ந்தேன்றதுக்கு எனக்கு அது ஒண்ணுதான் அடையாளத்துக்கு இருக்கு, நான் கொடுக்க மாட்டேன். அவனோட ட்ரெஸ்ஸிங், அவரோட டிராஃபி, இது மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. இது எல்லாமே வேணுங்களாமா, எனக்கு எல்லாமே வேணும். அவர் வச்சிருந்த ஏசி முதற்கொண்டு எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லாமே இருக்குங்கண்ணா, எல்லாமே வச்சிருக்கேன் நான். எனக்கு தாலி பிரிச்சு கோத்தது, கல்யாணம் ஆனது, எங்க மாமியார் என் கூட வீடியோ எடுத்திருந்தாங்க, என் மாமியார் என் கூட வீடியோ எடுத்தது எல்லாமே வச்சிருக்கேங்க. நானும் எங்க வீட்டுக்காரர் தனியா இருந்தபோது போட்டோ எடுத்தது எல்லாமே வச்சிருக்கேங்கண்ணா. எங்க மாமியார் என் புருஷனை எப்படியெல்லாம் பேசினாங்கிற முதற்கொண்டு ஆடியோ வச்சிருக்கேன், எல்லாமே நான் வச்சிருக்கேன். அவங்கனால மட்டும்தான் என் புருஷனை விட்டு போயிட்டான்னு நான் சொல்லுவேன். அவர்னால மட்டும்தான் நான் இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கேங்கண்ணா அந்த மனுஷனை.